வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் மணற்காடு பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி இளைஞன் உயிரிழந்ததை அடுத்து நெல்லியடியில் டயர்கள் எரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிப்பு. நாட்டில் டெங்குவை ஒழிப்பது தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. அக்கரைப்பற்று சின்ன முகத்துவாரம் கடலில் மூழ்கி காணாமல் போன 2 இளைஞர்களின் சடலங்களும் மீட்பு. ரஷ்யாவுடன் ஆக்கப்பூர்வமாக பணிபுரிய வேண்டிய நேரம் இது என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்த அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மணற்காடு பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி இளைஞன் உயிரிழந்ததை அடுத்து நெல்லியடியில் டயர்கள் எரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நெல்லியடியை அண்மித்த சில பகுதிகளில் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் துன்னாலை கரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான யோகராசா தினேஷ் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞரின் சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவராசா சஞ்சீவன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் அபுதாரி முகமது முபாரக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவர்களை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவராசா சஞ்சீவனின் நெல்லியடியில் உள்ள வீடும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பருத்தித்துறை முள்ளிவெளி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் காவலர் அணையும் சிலர் சேதமாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு கொழும்பிலிருந்து விசேட விசாரணை குழு ஒன்று பருத்தித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கமைய போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தலைமையிலான குழு யாழ்ப்பாணம் சென்றுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். நாட்டில் டெங்குவை ஒழிப்பது தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 3 விசேட நிபுணர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார தெரிவித்தார். அவர்களின் ஒத்துழைப்புடன் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். டெங்கு ஒழிப்பு தொடர்பில் 3 குறிக்கோள்கள் உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார தெரிவித்தார். மேலும் டெங்குவை ஒழிப்பதற்கு கிராமப்புறங்களிலும் விசேட குழுக்களை நியமிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்த உள்ளதாக டாக்டர் ஜெயசுந்தர பண்டார தெரிவித்தார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 80,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 230 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்கரைப்பற்று சின்ன முகத்துவாரம் கடலில் மூழ்கி காணாமல் போன 2 இளைஞர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9 மணியளவில் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சடலங்கள் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அக்கரைப்பற்றைச் சேர்ந்த 21 வயதான கே சதுர்ஷன் மற்றும் அவரது சகோதரரான 18 வயதான கே சஜித் ஆகியோரே நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர். இவர்கள் இருவரும் மற்றொருவருடன் சின்ன முகத்துவாரம் கடலில் நீராடிக் கொண்டிருந்தபோது நேற்று மாலை நீரில் மூழ்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் அக்கரைப்பற்று போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குவைத்திலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 125 கார்ட்டூன் சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகள் 12,50,000 ரூபாய் பெறுமதியானது என சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். குவைத்திலிருந்து இன்று அதிகாலை 2 மணியளவில் நாட்டிற்கு வருகை தந்த விமானம் ஒன்றிலேயே இந்த சிகரெட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கிலாய் கொக்கு தொடுவாய் கடற்பரப்பில் மீன்பிடிக்க பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்களுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
வாட்டர் எனப்படும் வெடிப்பொருளுடன் நேற்று மாலை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு நாயாறு கடற்படை உத்தியோகத்தர்களினால் கைது செய்யப்பட்ட போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த 21 மற்றும் 37 வயதான இருவரை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பாலத்திற்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று குட்டிக்கராச்சி பாலத்திற்குள் விழுந்து இன்று அதிகாலை விபத்து இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் 23 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 29 வயதான இளைஞன் பலத்த காயமடைந்துள்ளார். காயமடைந்த இளைஞன் கிண்ணியா ஆதார வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் தலைக்கவசம் அணிந்திருக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். விபத்து தொடர்பில் கிண்ணியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரைநாள் கொடுப்பனவை ரத்து செய்வதற்கு எதிராக அக்கரைப்பத்தனை ஊட்டுவள்ளி புரோமோர் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 18 கிலோ தேயிலை கொழுந்தினை பறிக்க முடியாத நிலையில் தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கான அரைநாள் சம்பளத்தை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் புரோமோர் தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புரோமோர் தோட்டத்தைச் சேர்ந்த 150 தொழிலாளர்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது தொழிற்சங்க பிரதிநிதிகளும் தோட்ட நிர்வாகிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எங்களுக்கு இந்த துறை வந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டங்க. நாங்க எவ்வளவு கொழுந்து எடுத்தாலும் எங்களுக்கு அந்த அளவுல எங்களுக்கு முன்னேறி வர இயலாது. ராத்தலும் 7 கிலோ பிடிக்கிறாங்க. 7 கிலோ பிடிச்சிட்டு அவங்க கொம்சியம் கணக்கா பிடிச்சிக்கிறாங்க. எங்களுக்கு பேர் இல்லாத கதை அவங்களுக்கு தேவைப்படாதுங்க. 18 கிலோ இல்லாட்டி அரை பேர் போடுறாங்க. மரக்காடெல்லாம் பில்லு சரியான மாதிரி இருக்குங்க சார். பில்லு புடுங்காட்டி போனா விரட்டுறாங்க ஐயா மாரு. நாங்க பில்ல புடுங்குறதுங்களா கொழுந்து எடுக்கிறதுங்களா தேம்பூச்சி கொத்துனா பேர் இல்லைங்க. மலையில ஒரு ஆள் தலை சுத்து வந்து விழுந்துட்டா பேர் இல்லைங்க. ஐயா பெரிய அவ எங்க தேடிக்கிட்டு போயிட்டு நாங்க லெட்டர் வாங்கிட்டு தாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க.